கும்பாபிஷேகம் கோவலுக்குத்தான், குப்பம்மா எடுத்தா மாவளக்குத்தான். கும்பாபிஷேகம் கோவலுக்குத்தான், குப்பம்மா எடுத்தா மாவளக்குத்தான். என் மனசு ஓடுது டெண்டுனுக்குத்தான், மாயாண்டி மதுரை முனியாண்டி வாடா கும்பாபிஷேகம். மேல கத்தாட வாழ வருதுடா. சாலைய கடந்து வாடி, வீரபாண்டி நகருக்கு உள்ள வாடி, ஓட நல்ல கடந்து வாடி. நம்ம ஓடி போவான் தஞ்சாவூர் தில்லா டாக்கு, ஏ தில்லா டாக்கு டாக்கு இவ்வளோ திருப்பி போட்டு வாங்க, தில்லா டாக்கு டாக்கு இவ்வளோ போட்டு வாங்க. அது முட்டி செத்த முட்டை ஒண்ணும் பண்ண முடியாது. கலண்டு போச்சு. ஏய் சுத்தி பார்த்தேன், இன்னைக்கு எனக்கு நீர் கடுப்பு. உதட்டுக்கு சாயம் போட்டு உன் பெட்ரூம்ல நீக்குற காரணம் போட்டு. நீக்குறக்காரன் என்பவன் சாதாரண கிடையாது. இன்னைக்கு நாங்கெல்லாம் கொட்டா கம்பு ஊன்றோம்னா அது காரணமே நீக்குறதான். ஏன்? அவங்க தானே அந்த கம்பு தயாரிச்சவங்க. சரிதானடா? நீக்குறோம் பயலுகடா. நீக்குற மாதிரி இருக்காது. பாவாடைய கட்டி வாடி, நம்ம படபடன்னு உள்ள வாடி, அப்படியே செஞ்சு குளிச்சிடுற மாதிரி தான். கோமியம் புடிச்சு தாடி, முடக்கு ரெண்டு குடி குடி. நம்ம பாலு காய்ச்சுக்கு போய் வருவோம். தம்பி வீடு பாலு காய்ச்சணும்னா என்னடா வேணும்? வேண்டானே டெய்லி பேஞ்சு கொடுப்பேன். அதே காலையில குடிச்சா நல்லது. மாட்டு கோமியம். அதே மாட்டு கோமியத்தை நான் சொன்னேன். அதே கோமியம் முடிச்சு தாடி பால் காய்ச்சுக்கு போவோம் வாடி. அதான் 2 மூணு நீ குடி காலையில. உப்பு மிளகா எங்க இருக்கு, நான் ஒரு காய தொட்டுக்கிட்டு கஞ்சி குடி. ஏன்னா அந்த மலைக்கு என் தம்பி அதத்தே விரும்புவாங்க. நம்ம ரெண்டும் கட்டி முடிச்சா அவங்க மண்டி ஓட்டு விளக்கமா திறந்து தலையில் அடிச்சுக்கிடுவாங்க. இந்த மயிர் மய நாடகத்தை போன மாடன் நிலக்காயுது ஒரு 50 பேர்த்த கிளப்புறதுக்கு எனக்கு வழி தெரியல. எந்திரிச்சு போயிடுவாங்கன்னா போகக்கூடாது. இப்போ பாரு உங்களை பூரா என்னடா சொன்ன அந்த கருவா முண்டை குழந்தை அப்படின்னு என் தம்பியை கூட சொன்னா என்னைய சூம்ப சொல்றேன். என்னடி அண்ணைய கூப்பிட்டு சூம்புறேன், நான் எதுவுமே சொல்லலையே. அடிக்குது குளறு ஆசரே ஆசரே துடிக்குது தளிரு. எனக்கு வெட்டுதாடா லேசா. முல்லை பூங்கொடி கம்பத்து ரொமான்ஸ் பண்ணுவா. நம்ம பிள்ளைய முகம் வீங்கிடுவாங்க. ராக்கோலி கோவையில் சாரி உணர்ச்சி வசப்பட்டேன். ஐயோ டவுசர் மாட்டம் இல்லையே. நீனு கலட்டு ஆயிருக்க போ, சின்ன வெட்டியா போடுவேன். ஒரே இதுல 2 யார பத்த ஆயிருக்க கூப்பிடுற? ராக்கோலி கோவையில் நீ வல்ல தவிக்கிறேன் துவிக்கிறேன். ஏ மச்சா 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 அத வச்சா 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 வச்சா. என்னமோ அவன் லபரை செய்யற மாதிரி கோவப்படுற மயிறு. உங்களுக்காக தானே அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க நல்லா இருக்கணும், உங்க ஓசு நல்லா இருக்கணும். ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன தம்பி இதுக்கு எவனாவது நீர்மலை அடி அடிப்பானா? எந்திரிச்சு வீட்டுக்கு போடா கட்டாளி மனை.
என் தம்பிகள் என் அண்ணனுக்கு ஒரு ஆ, ஏதாவது ஒரு கொடுமை நேர்ந்துச்சுன்னா நேர்ந்துச்சுன்னா அங்கே குரல் கொடுக்குற ஒரே ஆள் இந்த கோமாளி எம்கேஆர். ஏன் அண்ணன் வெண்ண நின்னா வெதர் தெரிச்சு போயிடும். பெதர் என்றால் என்ன? என்ன? கொட்டை. ஆ, correct. கொட்டை. தம்பி அது தப்பு. ஒவ்வொரு தாயும் நமக்கு மதர். மதர். அவங்க நல்லா காமெடி பண்றாங்க, உள்ள இருக்கவங்க காமெடியை கொள்றாங்க. பண்றேன் காமெடியை இறக்கிறேன். நாவும் இருக்கா அந்த பையல? நீங்க இந்த பையல நாவும் இருக்கா? அரே அங்க உட்கார்ந்துட்டு நம்மாலேயே ரொம்ப நோஸ் கட் பண்ணான்னு முன்னாடி. ரோஸ் கட் பண்ணல, அவன் வர்றதே உன் கப்ளிங்கா தாண்டி முண்டை. அவன் இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் அவன் வரல, இப்ப வரேனா எதுக்கு? எதுக்கு? உடனத்த பெண்களை பார். பார்த்துட்டேன். அந்த பெண்கள் தடத்துல மிதி உனக்கு புத்தி வரட்டும். என் தாய்மார்கள் எல்லாம் சிரிக்க தெரியாமல் வாயிலே துணியை வைத்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் என் தம்பிகள் எல்லாம் உனக்கு பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? உன்னை எதுவும் பீங்கான மெண்டு உன்னை துப்புனாங்களா, இல்ல கையில ஓசை காட்டினாங்களா, இல்ல கிராஸ் அடிப்பு அடிச்சாங்களா, ஏங்க மிஸ்டர் உனக்கு கணேஷ் போயிலே காமிச்சு போடுன்னு சொன்னாங்களா? சொல்லு. அவன் ஏங்குவதெல்லாம் ஒன்றுக்குத்தான். ஒண்ணுக்கா? ஒண்ணுக்கு வந்தா போயிட்டு வர வேண்டியதான். அவன் ஏங்குவது ஏக்கமில்லாம எதற்காக? எதற்காக? கப்ளிங் ஓஸ். நான் ஓஸ். இவங்க மத்தியில நான் வாழ்றது கடுசு. அவங்க எதுக்கு இங்க இருக்காங்க? எதுக்கு இருக்காங்க? கிளியாஞ்சட்டியிலே விளக்கு போடுவதற்கு. பிரியாணி சட்டிலையா? கிளியாஞ்சட்டி என்றால் என்ன? என்ன? கிளியாம இருக்கு உன் சட்டி, அது ஒன் சட்டி. கிளிமாரி மூக்கு இருக்கும், அதாண்டாங்க ஒத்தா கிளியாஞ்சட்டி. கை தட்டலாம். கற்பம் என்றால் என்ன? கற்பம் என்றால் என்ன? கற்பம்னா கற்பம் அது கிடையாது. கடுப்புள்ளே வருவான் உன் புருஷன். புருஷன் தம்பி நீ மிருதங்க வீட்டுக்கு போறது நல்லது, காலி தூய்மையை குடிக்குமே. சின்ன பையல்கிட்ட எப்படி விளக்கம் சொல்லும் பாரு. கடுகடன் இருப்பான், கர் கர் வருவேன் வருவேன், கிஸ் அடிக்கிறேன் கிஸ் அடிக்கிறேன், கர் இப் லிப் பம் பம். கை தட்டலாம். இதை பத்தி யோசிச்சேன். இப்படி ஒரு விளக்கம் சொல்ல முடியாது யாருனாலையுமே கற்பத்துக்கு. தொங்காஸ் என்றால் என்ன? தொங்காஸ்னா என்னங்க? பேக் ஷாட் நோ. உண்டியிலே காசு போடுறது தொங்காஸ் அல்ல. எத்தனை தாளுகள் என்னனாலும் சத்த வராது. வராது. ஆனால் தொங்காஸ் போட்டா சத்த வரும். தம்பி தப்பு இல்லடா, சில்லற காசை சட சட எந்திரிச்சு விட்டு போட மயிர். எதுக்கு இருந்தாலும் ஏய் விட்டுட்டே இருக்க, விட்டுக்கிட்டு கழிச்சு அடிக்கவா? அதே மாதிரி ரூம்புனா என்ன தம்பி? ரூம்பு. ரூம்பா? ரூம்பு என்றால் என்ன? ரூம்புனா என்ன? அந்த ரூம்புலே உன்னையை என்னையை இல்ல இல்ல இன்னைக்கு எம்கேஆர் பழக்க வேண்டியதான். ரூம்புலே உன்னை படுக்க வைத்து ரூம்பு உறங்கு. டேய் நீங்க எந்திரிச்சு போங்கடா. இவங்க பூராவே என்னடா அண்ணே இல்லையாடா? எவ்வளவு வழக்கம். ஆனா ஏ தம்பி சரி ஒரு 600 ரூபா தரேன் வா. அவ்வளவு தூரத்துக்கு பெண்களை கேவலப்படுத்தக்கூடாது. கூப்பிட்டு நீ வரதா வேண்டும். ஏன்? வீரபாண்டி நகரில் உள்ள உறவுகள் உத்தரவு 3 மணி வரைக்கும் உனக்கு நான் தான் பேக்கடிப்பு. பேக்கடிப்பு அதுக்கப்புறம் உனக்கு வடை வாங்கி தருவேன், ஸ்வீட் வாங்கி தருவேன். பேக்கரிப்பு. ஏ கள்ளி கருவா பாண்டி கோயில் கிடா வெட்டுக்கு வரியா? கிடாவே விடுறேன் உன்னைய. கிடா வெட்டு கிடாவை விடுறேன். என் சிங்கங்களை வர போறாங்க. பப்ளு ஆனந்தராஜ் ஃபயலு கடா வந்து அவங்க வாட்டுக்கு இருக்கா ஆடுவாங்க. என்ன செய்கிறாங்கன்னு எனக்கே தெரியாது. அந்த பப்புல மட்டும் ஒரு அறை விட்டு இந்த ஆனந்த் ஒன்று வரும் யோகி பாபு மாதிரி. அவனை மடுவே அத்துரு மடு கண்டுபிடிக்கணும். வட்ட நிலவு போல பூனை குறுக்க வந்துருச்சு. வணக்கம்டா சின்ன பயலுகடா. வட்ட நிலவு போல எசனக்காங்கொட்டும் கூட வாடாமல்லி என் வாடாமல்லி பூவலக எசனக்காங்கொட்டும் கூட திருச்சி முழிக்கையில எசனக்காங்கொட்டும் கூட செல்லனதா என்
ஜில்லுன்னு தான் இருக்குதடி எத்தனைக்காம் கொட்டு கூட. எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்றாங்க. ஏயா இது என்னங்க கிடமாடா என்னதுங்க இப்படி ஒரு பொம்பளை? இதுல எது மண்டை எது மனுஷன்டா? தம்பி இது மண்ணு செரிக்கிற மிஷினா? இந்த தண்டியா சைலா தோத்து போயிட்டாலே. இன்னொன்னு இருக்கே டிக்டாக், அது பேர் என்னடா? இலக்கியா தங்கச்சி. இது பொழுதனைக்கு நம்ம குழு கழிச்சிட்டு போடுற மாதிரி. தம்பி என்ன தம்பி டைலாக் மறந்து போச்சா? அது எவன்டா அப்படி வர்றதா? அது இந்த முண்டை வசனம் தெரியல. நான் ஒன்று சொல்லி கொடுத்தேன், அவங்க ஒன்று செய்கிறாங்க. டாய் போங்கடாண்டு. தம்பி நான் ஆடிச்சுனா அறுவாட்டை வெட்டி ஊரிய மடுவோட மயிர்மனை. பொழுதனைக்கு ஆட்டிக்கிட்டு இருக்க மயிர் வெள்ளரிக்க ஆவாரி மாதிரி மயிர்மனை. டாய் போங்கடாண்டு. ஐயா சொல்லி வாங்கி அந்த கம்மா தவளையா கொண்டே ஊரியம். அப்புறம் இல்ல வியாபாரம் பார்க்க வந்திருக்காங்க. என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? தக்காளிக்கு ஒன்று உட்கால ஒலி. தக்காளியோட உங்க புடலங்கா அந்தந்தியா சொரக்கா நினைச்சு நான் பயந்தவனே. நான் பூசணிக்காய். ஆனா உனக்கு லேசா போறாமையா இருக்குமே. இந்தா இப்ப இதை பார்த்தவனே சந்தன லட்சுமி வத்து மாட ஆயிட்டான். ஏய் நீங்க அவங்க அப்பத்தாவா? ஏவாகான ஏல மரம் மரம் எமால மரம் எந்த மரம் அட எந்த மரம் சொந்த மரம். ஏங்க அது பிறண்டுச்சுங்க. ஏங்க சரி பண்ணுங்க. என்ன இப்போ ஓத மாதிரி இருக்கு என்னங்க? ஏல என்னடா பிள்ளை மாதிரி கொண்டு வந்துட்டியா? ஏல இது என்ன கர்மம்டா? என்னடா ஆலமரத்தில் கட்டி வச்ச இளங்கொடி? தீத்த கரை மாரியம்மா ஊர்கோட வருமளம் பாரியம்மா. எங்க 108க்கு போனாடிங்க பிள்ளை விரண்டுருச்சு. ஏலே என்னடா இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன் பொம்பளை வயிற்றுக்குள்ள இருமுடி கட்டி வச்சிருக்கத. இது என்னதுடா? புளியோதரை பொட்டணம். சாப்பிடவா? இரு வந்த சாமி யாருன்னு பார்ப்போம். இந்த பொட்டணத்துக்கு இன்னொன்று வந்துருச்சுடா வெள்ளையா. ஏலே சரி சரி. நீங்க 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறதுக்கு வேஷம் போட்டது சரி. என்ன மயத்துக்கு ஏன் துண்டு எடுத்த? எந்த ஊரா ஜாமி நோத்தாண்டுச்சு இருப்பா? என்ன ப்ரோ மெட்ராஸா? நோத்தா சொல்லுது பாரின் சாமியா இருக்கு. பாரின் சாமியா? இரு வந்தது யாரு? தம்பி ஓவர் செருப்பு அடிச்சு போய் மயிர்மனை. எந்த ஊருடா நோத்தாவோட சாமி விட்டு விட்டு வருது? 2 பேரும் பிளான் பண்ணி வந்தீங்களா? என்னைய பிடிச்சா நீ ஆடுன்னு கேட்டா தான்டா சொல்லுவ. வெண்ணமேனே எத்தனை டாடா? அடியே கண்ணாலி முண்டா. என்ன சாமி உங்களுக்கு வேணும் சொல்லுங்க சாமி. இந்த ஆமை வந்துருச்சு. தம்பி இல்ல எந்த ஊரோட சாமியாடி பொம்பளைக்கிட்டே போக மாடா. இவங்க சாமியா இல்லடி உன் ஜாமானுக்கா ஆடி இருக்காங்க. ஏ பரவாயில்லையே என்ன சாமி வேணும் உங்களுக்கு? சந்தானம் இப்படி
உள்ள மயிர புடுங்க நாளைக்கு ஏதாவது உன்னை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான்னு நான் தானே உள்ள போனேன். ஏலே எவாடா அங்க வன்கொடுமை பண்ற அளவுக்கு இல்ல. உன் வயசுக்கு அவளை தவிட்டாலும் ரெட்டை புள்ள பறக்கும் போக முட்டாங்கிட்டு. பாலமெட்டில் இருந்து அப்பா அம்மாவும் ஒரு ஆளை ஆக்கி விடுறேன்னு சொன்னா உனக்கு ஒரு ஆளை கொடுக்கலாம். முளந்து ஆனா கடைசியில எவன் வந்தாலும் என்னைய மாமா ஆக்கிறாங்களாடா. ஏன் மாமான்னு சொல்றீங்க? கலை அனுபவசாலி மாமான்னு சொல்லக்கூடாது. வாங்க தங்கா மாமான்னு சொல்லவே கூடாது. ஒரு பொம்பளை அமைச்சு விடுறவே நீ புரோக்கர்ரா. உயிர் பிச்சதர்றே ஓடி இருங்க ஒரு கொலை விழுவும். கிட் அவுட். எப்படி யாருன்னு கவனிங்கடா. டேய் லொப்பப்பலே பொளந்துருவேன். அவன் மைக்க முத இறக்க சொல்லு. இந்த நாள நீர் இருக்க முடியாம தெரியும். போப்பா கதவாளி முண்டை. என்னங்க கொஞ்சம் சொல்லுங்க. வாங்கங்க எங்கிட்ட போங்கங்க. ஆமா பெரிய மிலிட்டரி மேனு சொல்லிட்டு போறேன். போடா முண்டாங்கிட்டு. வாட்டு மிஸ்டர் கடா குட்டி முண்டை. நல்ல பிள்ளையா தானே இருக்கு. சின்ன பிள்ளையா ஏறி போய் நக்கிறதுக்காக நிக்கிற. எவ்வி அடிக்கணும்டா. என்கிட்டலாம் வாய்ப்பு கிடைச்சி டயர்டுங்களாம். டயர்டுங்கனாங்கன்னா ஊம்பு. அவனுக்கு உடம்பு அழுப்பா இருக்கான். ஆனா நம்ம அப்படி கிடையாது. 150 ரூபா மாத்திரை எவ்வி அடிக்கும். லுப்புட்டப்பா. அப்பவும் பாரு முட்டை உன மாத்திரதே. மாத்திரை போட்டா என் மாமே 1.5 மணி நேரம் பஞ்சாமிர்தம் திம்பாரான். உங்களை வச்சுக்கிட்டு ஆடுங்க ப்ரோ. அடி சாலையில 2 மரம், அடி சருக்காரு வச்ச மரம், அடி ஓடையில 2 மரம், உன்னை ஒரு நாள் தேடுதடியா. என்ன ப்ரோ பாட்டு தான். நான் நாடகத்துக்கு வரலங்க. நான் சூட மிட்டாய் வைக்கிறேன். பெரிய சங்கீதம் அறிகிற சுதேன். அப்படியே பிற்கா வச்சு போ. உன் தொண்டைக்கு என்ன வருமோ அதை பாடு. நான் காலையில நீ தான் நான் ஒப்ப முட்டை சொல்லி கொடுத்த. பாடுனாலும் வைரியான் பாடலாட்டா வைரியா. இது என்னடா இங்க சொல்லக்கூடாதுடா. ஒரு பெரிய மனுஷன்டா. கலை சும்போட்டு போயிடாண்டா. நம்மள சொன்னேன்னா ஒழுங்கா பாடுறா. என்னைய பார்த்து கத்துக்கறாங்க. வாடா பாடுறா. இங்க பாடுங்க. நேத்து ராத்திரி எம்மா என்னடா அப்படியே 2 பேரும் என்ன கண்டாலுமே மடுவே பிடிக்கிறியா. சாலையில 2 மரம், ஏமா சருக்காரு வச்ச மரம். என்னடா வாத்துக்கு கரண்ட் அடிச்சது மாதிரி. ஏய் நீ ஒரு கையை பிடிச்சி உள்ள வை. செய்யக்கூடாது ஆய். அண்ணா என்னண்ணா அண்ணா கவட்டுக்குள்ள குலோப் ஜாம் வச்சிருக்காண்ணா. அது குலோப் ஜாமுன் இல்லைன்னா எரிஞ்சு அமர்ந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி. போடுங்கண்ணா. ஒத்தையில ஒரு அடி அத்த மக புள்ள. நம்ம செத்தருந்து பேசுவோம். இது கருப்பாயுரணி இல்ல. நம்ம செத்தருந்து பேசுவோம். இது கருப்பாயுரணி இல்ல. அப்படிதான் ப்ரோ நல்லா செய்ய முடியும். ஏய் பப்புளுக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. சிங்கி ஆட போறேன். பப்புளு பயில காட்டா. நல்லா இருக்கு பப்புளு அடந்த நல்லா இருக்கு.
காரை தூக்கிட்டு வர முடியல. அது 25 பெல்ட்டு. அது மொட்டை முண்டை. பக்கத்துல வந்தேன், இப்படி இப்படின்னு 2 சுத்துலயே குசு போட்டேல. கண்ணங்கந்த மின்னோ வாங்கி நாசங்க வாங்கியா காரத்தோட சமைச்சு வச்சேன் ராசா, சமைச்சு வச்சேன். ஓடு மீன் ஓடுதா, என் ஓடையத்தான் தேடுதா. லவுக்கு ஊக்கு வாங்கி தாரேன், முள்ள வாங்கி தாரேன். ஐயா அறுவல் எடுத்தவனை வெட்டுங்கய்யா. என்னடா நிர்வாண குளியல் ஊரான ஊருக்குள்ள ஒன்னா போல யாரும் இல்லை. ஊரான ஊருக்குள்ள ஒன்னா போல யாரும் இல்ல, ஒன்னா போல யாரும் இல்ல. உன்னைய பார்த்து புட்ட 8 நாளா தூக்கம் இல்ல. ஐயா டேய், நான் மாத்தியாரா டேய். உங்க நடந்து காம முத்தி போச்சு, நீ வீட்டுக்கு போங்க. என்னடா பண்ற? வாத்தியாரா? ஆத்தியாண்ணா அந்த பிள்ளைய அமைச்சு விடு. ஆற மாத்திரை 12 மணிக்கு மேல ஹெவி அடிக்கிறா. புரிஜியம் வெட்டுவான்ட்டாங்கிட்டு போடா. வாங்க மேடம், லேசா செஞ்சுக்கிறேன். சிங்கம், என் சிங்கம் போடும், வாடா சிங்கம். காலை ட்ரிபிள் எக்ஸ் மெஞ்சிட்டான்டா, டபுள் எட்டு வழியா. இது வண்டி மாட்டுக்கு போகும்போது குத்துற தார் கம்பு தானே. அருமையான வார்த்தையை சொன்னாங்க. முடியல அந்த முண்டனால. ஒன்னாலதே 4 ஆட்டத்துக்கு மேல ஆட முடியலையே. மெதுவா ஆட வேண்டிய திண்ணி கூதி மனே. பப்பினாஹி பப்புதா பாட்டு தாண்டா அடிங்கிற. பப்பினாஹி பப்புதா குட்டி நாஹி கபுதா போடு. ஓட காடு ஓடப்பா காடு உள்ள பொழஞ்சு நீக்கியம் கொய்யா காடு. ஆமா, வெள்ளிக்கிழமை ஒரே புழுத்தா புழுத்தீங்க. இன்னைக்கே ஒண்ணும் செய்ய முடியல. அடியே கனகத்த மீன் வாங்கி, அடிய மீன் வாங்கி, கரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். அங்கிட்டு பின்னாடி வாங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் உனக்கு செய்வேன். ஓடுறா, உட்காந்து ஓடுறா. உட்காந்து யோசிப்பாங்களா, இல்லை யோசிச்சுட்டு உட்காருவாங்களா. பிறரை சிரிக்க வைப்பதற்காக ஒரு 14 வயசுலேருந்து குடும்ப சுமையை சுமக்கிறேன். அவன் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் என்பது. அவனுக்கு
10 பேரை சிரிக்க வைக்கணும். ஒரு கஷ்டப்படுற குடும்பம் பாலமேடு. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் என் தம்பிகிட்டலாம். அரே இந்த இருக்கா இல்லை ஊரா நமக்கு சாமிப்பா. இவங்க தான் என்னைய வாழ வச்சாங்க, அதனால தான் உங்களை வாழ வச்சேன். அவங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னை உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த எனக்கு அன்பு வாத்தியார் அவர்களுக்கு நீங்க எப்போ காலில் விழுவுறிய, எப்போ நீ முண்டமா உரியிறீன்னு எனக்கு பயந்து எனக்கு. ஏன்னா என்னடா தொண்டை கீரை முண்டை, நேற்று குடிச்ச வாழ் கொமட்டில் இருக்க உள்ள வச்சு குத்திக்கிட்டு இருக்கேன். இங்கே அடமா ஓல வாரம் செம்புரியாடை உரிச்சது மாதிரி. அதே நம்ம சித்தி மையன் சிவன்ராத்துலேருந்து லூசா தருவேன். பேசாம இரு. கால மாடு 3 கறவ மாடு 1 2 தானே சேர்ந்து கட்டார் சொல்லி ஒரு பொண்ணு. உன்னா மறந்திருக்க ஒரு பொழுதும் அறியம்மா, கண்ணி மனச விட்டு வேற எதுவும் அறிய. மறந்திருக்க ஒரு பொழுது அறியம்மா. என்னடா ஓயாம கெடுத்துக்கிட்டே இருக்கான் ப்ரோ. என்ன ப்ரோ நாடகனாமா? இரு கொலக்க சாய் நம்ம என்ன ஆட போகிறேன். நான் அண்ணன் மாதிரி காலத்துக்கு ஆட போகிறேன். எதில் போய் முடிய போதோ. அதான் முடியலே. ஏன்டா செய்ற? ஏன்டா ஜீவனுக்கு தகுந்த வேலை வராதுன்னா ஒரு ஆறு வந்தேன். நீங்க அது மாதிரி தூக்கி ஆடுங்க. காலை தான் தூக்கணும். நீங்க காலை தூக்குங்களா? காலை தூக்குங்க, அப்பதானே கரண்ட் பில் கணக்கு எடுக்க முடியும். பொழந்து மோரைக்கு நேரம் தூக்காம ஒழுங்கா தூக்கி ஆடு. அடி அது மாத்திர ஒத்துக்கிறோமா, உன்னை தொட்டா மட்டும் பட்டுக்கிறோமா. அது மாட்டை ஒத்திக்கிடுமா, தொட்டா மாட்டை ஒத்திக்கிடுமா. விட்டா அந்த கண்டால் மணி எனக்கு கொண்டுறேன். நான் நாடத்துக்கு வர்றதா இல்லை மயிறு அப்படி வீட்டில் இருக்கிறாடா. போறா சிங்கா தூக்குறா காலை. கை தட்டலா. ஊம்புக. வாடி, 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 வாடி. தூக்கு போத்தா. ஏன் தம்பி நீ போய் தனியா செவத்துல தூக்குங்க. கார்ல நினைச்ச தவக்கால குஞ்சு மாதிரி என்ன வேலை பார்க்குறது. முயற்சி செய்து கொண்டிருப்போன் ஒரு நாள் வெற்றி அடையலாம். வெற்றி அடையலாம், சாகடிக்க கூடாது. அவன் முயற்சி பண்றான்ல. என்ன உடஞ்சு கொண்டுட்டேன். ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. ஆர்வம் வந்தாலே அவன் ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருப்பான் என்பதை அவன் இதை தூக்கி ஆட முடியல. தொப்பையை தூக்கி. தொப்பை தூக்கி கிடையாது. சிமெண்ட் மூட பெருசு மேடம். எங்க உங்க மூட கட்டி சேர்ந்து வச்சு. இது முரட்டு முடியா இருக்கு. துமுசை போட்டு அடிக்கலாம் போலையடா. ஏல என்னடா யானையை சாடி அடிச்ச மாதிரி அடிக்கிற. அருகில் வா. மழை பெஞ்சாலும் உனக்கு நான் கொடையா இருப்பேன். அவன் அந்த கொடையா இருப்பான், நான் அந்த கொடையில அந்த கம்பியா இருப்பேன். இப்படி நட்டமா நிற்பேன். நான் கம்பியை வளைச்சு விட்டுருவேன். கம்பியை வளைச்சு விட்டேன்னா நான் சுத்தியில்கிட்ட பெண்ட் எடுத்துக்கிட்டே இதுக்குள்ள போயிடுவேன். உன்னை கொல்ல பார்க்குறேன். மூடுவேன். உன் வாயில நான் இதா இருப்பேன். உன் வாயில நான் இதவே வைப்பேன்.
நான் சப்பி விட்டுருவேன். நான் திண்டு கொதறிடுவேன். ரெண்டுலையும் இழுத்து பார்ப்பேன். பால் வரலைன்னா கடிச்சு இழுத்துருவேன். நான் புண்ணா சலை வச்சிருவேன். நீ ஜல வச்சுன்னா நான் பிதுக்கு மரத்தை போட்டு ஆற்றி விட்டுருவேன். நான் வீசி கிடப்பேன். நீ வீசினேன்னா நான் அதில் பிரே வடிச்சு விட்டுருவேன். என்ன சொன்னா சொல்லுவீங்களா? சொல்லவே இல்லை. 2 பேரும். ஆமா. இப்போ சொல்ல முடியாது, எவனுமே சொல்ல முடியாது. ஏன் வாடா, நம்ம பேரை காப்பாற்றணும்டா. வாத்தியார் எப்படிப்பட்ட வாத்தியார், நம்மளை உருவாக்கி இத்தனை பேர் மத்தியில் பேரும் புகழும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றதை நம்ம பெரட்டி அடிக்க முடியாதுன்னு சொல்றான். அல்சா கூதிமையாவே பத்தியா வாத்தியார்ண்டியா? போதும்டா, என் பேரை காப்பாற்ற வேணாம்டா, பேரை எரிச்சிடாதீடா. உனக்கு நான் ஊசியா இருப்பேன். அந்த ஊசியில நான் மருந்தா இருப்பேன். அந்த ஊசில அந்த போடுற அந்த ஊசி நான் தான் இருப்பேன். தலைவா தலைவா குலக்கச ஆயிரமா. டேய் உண்ட டயலாக் தெரியலனா விடுறா. ஊசியா இதான் உன் குண்டியா? பொறுமையா சொல்லுங்க ப்ரோ. இவங்க பூராமே உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பப்புளு பயலுங்க. என்ன தம்பி, உன்னை ரசிக்க விட்ட அன்னைங்கெல்லாம் பார்க்குறாங்க அவர். சரிங்கண்ணே உங்களுக்காக நாளைக்கு நான் சூம்புறேன். இது அகராதி மயிறு தானே. அப்போ புழக்க போடுவேன். அப்புறம் உனக்கு நீ சாப்பிட்ற சாப்பாடா நான் இருப்பேன். அது ரெண்டையும் திண்டுட்டு நீ போடுற விட்டையா நான் இருப்பேன். ஆனா நீலாம் விட்ட ஓட்டேன்னு வச்சுக்கா, சின்ன விட்டையா அம்புடுத்தேன் போடுவேன். ஆனா இவன் பேழ்றான்டா 1.5 கிலோ வேண்டு வைக்கியா. என்ன ரொம்ப அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல போய் நல்ல சாப்பாடை போட்டாங்க, நல்லா திண்டு விட்டு 9:30 மணி இருக்க வவுத்த கலக்குதுன்னா. எத்தனை இடத்துல கும்மி ஓட்டேன்? கும்மி ஓட்டுறது மட்டும் நான் சேருன்னு நினைச்சிட்டே வரப்புல காலை வைக்கிறேன். 1.5 கிலோ ஒரு இடத்துல. ஒரு 4 எட்டு தள்ளி போய் பார்க்குறேன், அங்கே ஒரு 2.75 கிலோ இருக்கும். ஏலே அப்போ திராசை எடுத்துட்டே போவியா? விடுவேன், சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளைய 1.5 டம்பு வேலை கண்டா. ஓயாம உழைக்கணும், ஓயாம பேலணும். நம்ம கல்யாணம் பண்ணும் போது தாலி கட்டவா உனக்கு மோதிரம் மாத்தவா? தாலியை கட்டு, நான் பண்ணிக்கிறேன். எதுக்கு எதை டைலாக்கா சொல்றேன்? சரி விட, ஆசைப்பட்டான் பண்ணிட்டு போறான். அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். ஒரே ஒரு தடவை அல்வா திம்பேன்றேன். என் தங்கமே, கல்யாணத்தை பாண்டி கோயிலில் வைப்போமா, மீனாட்சி அம்மன் கோயிலில் வைப்போமா, அழகர் கோயிலில் வைப்போம்? ஏன் தத்தனரி சுடுகாட்டில் வைடா. அங்கே ஏன் அப்படி சொல்றீங்க? அங்க வச்சாத்தே 4 குத்து குத்துனது குன்னீர்வா தூக்கி எரிச்சு விட்டு வந்துரு. ஆனா அவன் 4 நம்மகிட்ட 2 ஷாட்டு தப்பு தப்புன்னு எவ்வி அடிக்கும். அதோட சொன்னங்கி செத்துறான். அது நம்ம கல்யாணத்துக்கு நான் உனக்கு எலும்ப போடுவேன். அவன் எலும்ப போடுவான், நான் உனைய எலும்ப போடுவேன். இங்கிட்ட ஒன்று வசனம் தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா நம்மளை சொல்ல சொன்னாங்களே, எதை சொல்ல முடியும் ஒன்று. நான் எலும்ப போடுவேன். இந்த டைலாக் மங்க மாட்டு போச்சு. எரிச்சதுக்கப்புறம் வந்து சொல்லு. தங்கமே, எங்கனையாவது ஒரு இடத்துல முத்தம் கொடுக்கணும். சோத்துல விடுறா, செவத்துல மொட்டனாக்கு மேடம் விடுங்க மேடம். ரொம்ப இது பண்ணேன்னா அப்புறம் பார்த்துக்க, ஒரு அளவுக்கு தேன். ஏய் ஏய், மரியாதை முக்கியம். நீ என் நெஞ்ச பிடிச்சின்னு வைய, நான் கிரியான் மிக்சியில் தேங்காய் அரைப்பாராம். ஏன்டா உங்களை சமாளிச்சே நான் கொண்டு போக முடியுமாடா? வாயை மூடுங்கடா கேவல பயலுங்களா. நம்ம ரெண்டும் கொடைக்கானல் போகும்போது பைக்கில் போவோமா காரில் போவோமா? கார்லேயே வாங்க. ஏன் காரில் வந்தால் தானே உடனே சாப்பாடு வாங்கி அனுப்பி விட்டு நான் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும். ஐயா அல்மாரு, இவன் ஆள் பார்க்க வச்சுக்கிறேன். இவனை 200 ரூபா செலவுக்கு தரேன், ஆள் பார்க்கணும். யாராவது வந்தாங்கன்னா அப்படின்னு விசில் அடிக்கிறேன். என்னடா கண்டாலி மனே, என்னடா தீபாவளிக்கு வெடி ஓட்டது மாதிரி? என் தம்பி தான் பாசமானவன், என்னைக்குமே என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் நல்ல பையன், சின்ன பையலாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு பாசம், பெரிய மனுஷனுக்கு உள்ள பாசம் இருக்கும். எனக்காண்டி என்னன்னாலும் செய்வேன். கருப்பா எண்ணெய். அப்போ நான் லூசா? சொந்த ஊர் எனக்கு வீரவாண்டி நகர். பாண்டி கோயில், விரகனூர். தம்பி, 2 பேரும் பிடிச்சி பிடி மாடுவா பேராமடா. தம்பி அது என்ன சொன்னாத? விரகனூர் தப்பு. ஒரு பொம்பளைய போய் மேடையில் விரகனூர்னு சொல்லக்கூடாது, மாட்டுத்தாவணி. ஐ
ஏய் வலது தம்பி வலது மடுவு சிவந்து வச்சு அங்கிட்டு போங்க. அடிச்சா அடி உரைச்சிருச்சு, அதனால கத்துறாரு ஆய் ஆயின்னு. அவன் சிங்கக்குட்டி, அவனும் இந்த மதுரைக்காரன் தானே, அதனால வீரம் இருக்கும். வேலுக்கிட்ட குத்துனாலும் தமிழன் பிடுங்கி போட்டு எதிரியை கொண்டுட்டு தான் சாவானா. அதுக்கு தானே புலந்தேன். அப்ப கண்ட்ரோல் மிஸ்டர் ஆமவட. ஐ லவ். ஆமா, பாண்டி கோயில்கிட்ட பிச்சை எடுக்கிறாரு கண்ணு தெரியாம. இது காக்கடா, காய் அடிக்கல. அந்த காய் அடிச்சதுல எரிச்ச தாங்காம என்னடா விடுங்கடா. என்ன பண்ண போறீங்க? அவரு உங்களை ஐ அண்ணா ஓயாம இந்த பிள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் உங்களுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயா சந்தனம் கிடையாது, அவ அப்பா முனியாண்டி. கண்ணை மூடிக்கிட்டு சந்தனம் இந்த தடவை தம்பி நீங்க அங்கிட்டு போய் நில்லுங்க. ஐ லவ் யூ சந்தனம். நான் உன்னை மனசால் லவ் பண்றேன். நம்ம காதலுக்கு எத்தனை தடங்கள் வந்தாலும் என்னை மட்டும் சந்தனம் அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்காத. இந்த குடியை கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு வாயில ஆசை வர்றது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க, கடைசியில அவங்க உன்னை வாயிலே விட்டுட்டு போயிடுவாங்க. நான் சொல்றத கேளு, உனக்காகத்தான். இப்ப இல்ல, நேத்துல முந்தா நாள்ல, போன வாரம் இல்ல, போன மாசம் இல்ல, எத்தனையோ எத்தனையோ ஆண்டுகளாக இந்த நெஞ்சில நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த நெஞ்ச நீ தொட்டுப்பாரு, சந்தன லட்சுமி சந்தன லட்சுமி சொல்லு. அஞ்சு மட்டும் அப்படி சொல்லாது. எனக்கும் இருக்க இருக்க தொண்டை அடைச்சிருச்சு. எப்படி தெரியுமா காதல்? உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மனே, உயிர் போவடத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே நான் தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மனே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே மலரின் கதவொன்று திறக்கின்றதா, மவுனம் வெளியேற தவிக்கின்றதா, பெண்மை புதிதாக துடிக்கின்றதா, உறவில் அமுதங்கள் சுரைக்கின்றதா, பாறை ஒன்றின் மேலே சிறப்புவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு அடி நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது, என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மனே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தளித்து ஒரு கோலமிடு. என்னை தானே உலகம் எனக்கென்றும் விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது, அடடா முந்தானை சுகமானது, இதுவே என் வாழ்வில் முறையானது, முத்தம் கொடுத்தானே இது முத்து குளித்தானே, உறவுக்கு உயிர் தந்தானே, கட்டி பிடித்தா தொட்டு இழுத்தா, வெக்கம் என்ன சத்தம் போடுதா, என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மனே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு,
விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு என்னைத்தானே